ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா வச்சுட்டு அதில் வந்து இந்த அரைச்ச கடலைப்பருப்பை நல்லா அடை பதத்துக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கோங்க. பெரிய அடையாக தட்டினா வராது, குட்டி குட்டி அடையாக 2 அடை எனக்கு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா சேர்த்து வச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வடகரி பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் செய்வாங்க. ஒன்று இட்லி பானையில் கடலைப்பருப்பை வச்சு அவிப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வடை மாதிரி பொரிச்சிருவாங்க எண்ணெயில். எனக்கு இந்த 2 மெத்தடுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2 மெத்தடுமே பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக தவாவில் வந்து நம்ம தோசை மாதிரி தட்டிட்டு அதை வந்து பிச்சு போட்டுட்டு நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் ஒரு கை புதினா போட்டுக்கோங்க. அது நல்ல ஸ்மெல்லு வரும். புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தட்டின அடையை பிச்சு வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். குக்கர் விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வந்தால் கரெக்டாக ஆகிடும். வடகரி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம பார்த்திங்கன்னா வடகரிக்கு இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கோம். ஸோ தோசை வித் வடகரி செம காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு, வடகரி ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா வச்சுட்டு அதில் வந்து இந்த அரைச்ச கடலைப்பருப்பை நல்லா அடை பதத்துக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கோங்க. பெரிய அடையாக தட்டினா வராது.